தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 6 அதிகாரம் 39 முதல் 45 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 39வது வாக்கியம், இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் அவர்களுக்கே வழி தெரியவில்லை என்றால் அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவரை சார்ந்து இருக்கிறவர்கள் எப்படி முன்னேறி வருவார்கள்? எவ்வாறு மீட்பு பெறுவார்கள்? தலைவன் ஸ்தானத்தில், தலைவி ஸ்தானத்தில் இருக்கிற நீங்களும் நானும், மற்றவர்களை வழி நடத்த வேண்டிய நீங்களும் நானும், அவங்கள வழி நமக்கு தெரியவில்லை என்றால், நீங்களும் நானும் பார்வையற்ற நபராக நாம் இருக்கிறோம் என்றால் எப்படி மற்றவர்களை நாம் வழி நடத்தப் போகின்றோம்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்மை தீமை நமக்கே தெரியவில்லை என்றால், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று நமக்கே தெரியவில்லை என்றால், நாம் எவ்வாறு மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம்? இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக பணத்துக்கும் நம்முடைய உலகத்திற்கும் பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற மையத்தில் நீங்களும் நாம் வாழ்கிற சமயத்தில், தெய்வத்தை மறந்து நீங்களும் நாம் வாழ்கிற பொழுது, நம்மை பின்தொடர்ந்து வருகிறவர்கள், நம்மை கண்டு படிக்கிறவர்கள், அவர்கள் எவ்வாறு தெய்வஸ்தானத்தில் போவார்கள்? ஒரு நாளும் போக மாட்டார்கள். மறக நாம் என்ன செய்கிறோமோ அதே மாதிரி தான் போகிறார்கள். உதாரணம், குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்ப அங்கத்தினர் பெற்றுக்கொள் சொல்வார்கள், நீங்கள் போய் ஜெபமாலை செய்யுங்கள் என்று. ஆனால் அவர்கள் ஜெபமாலை அமர மாட்டார்கள். நீங்கள் நேரத்துக்கு ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்வார்கள். ஆனால் அவர்கள் நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர மாட்டார்கள். நீங்கள் ஆலயத்தில் முன்னாடி போய் உட்கார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் வெளியே நின்று கொண்டிருப்பார்கள். நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்காதீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் மொபைல் ஃபோன் பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் தகாத வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் தகாத வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன சொல்கிறார்களோ அதல்ல அவர்கள் செய்வது. அப்போ நாம் என்ன பேசுகிறோமோ, என்ன சொல்கிறோமோ அது நாம் செயல்பட நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அது நாம் செய்யாமல் நாம் நன்மைதான் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை நான் வழி நடத்தணும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது தவறாகி போய்விடும். இறைசபையில் மன்றாடுவோம், இதோ ஆண்டவரே எனக்கு அந்த வார்த்தையை தந்துடும். நமக்கு எல்லோருக்கும் திரும்ப இல்லையா? திருப்பாடல் 105, 119, 105, இதோ உன் காலடி தான் எனக்கு விளக்காக அமைகிறது, உன் வார்த்தை தான் என் காலடிக்கு விளக்காக அமைகிறது. அப்போ இறை வார்த்தை நான் படிக்கிற சமயத்தில் அந்த வார்த்தை என்னை வழி நடத்தும். நான் எங்கு போகிறேன், என்ன செய்ய வேண்டும், எது நன்மை, எது தீமை, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதெல்லாம் அந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தும். ஆகவே வார்த்தை படிக்கிற மகனாக மகளாக நாம் மாறுவோம். அதன் பிறகு அந்த வார்த்தை நமக்கு என்ன கற்றுத் தருகிறதோ அதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி அதே மாதிரி வாழ நாம் முயற்சி எடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நான் பார்வையற்ற நபராக இருக்கின்றேன். நான் பார்வை பெற வேண்டும். உம்முடைய வார்த்தையை படித்து நான் பார்வை பெற்று மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய சக்தி எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.